من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال رسول الله صلى الله عليه وسلم النفقة في الحج كالنفقة في سبيل الله الدرهم ب700 ضعف أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருளில் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
துல்காதா மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த மாதத்திலே ஹஜ் யாத்திரைக்காக ஹாஜிமார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கா மாநகரை குறித்து அவர்கள் செல்லுகின்ற அந்த இடத்தினுடைய சிறப்புகளை குறித்தும் நாம் இந்த நேரத்திலே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித நகரமாக கருதப்படுகின்ற இஸ்லாமிய உலகினுடைய முக்கியமான நகரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கா நகரத்தை குறித்து அல்லாஹ் திருமறையில எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகின்றான், அந்த மக்கா நகரினுடைய சிறப்புகள் என்ன, அந்த மக்கா நகரத்தில் அமைந்திருக்கின்ற கஅபாவினுடைய சிறப்புகள் என்ன என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில ஒரு இடத்துல அழகாக இப்படி சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தின் உலியா லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். நிச்சயமாக அல்லாஹ்வை வணங்கும் மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாவதாக உலகிலே அல்லாஹ்வால் எழுப்பப்பட்ட முதல் ஆலயமாக அந்த கஅபத்துல்லா இருக்குகின்றது. லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். அந்த மக்கா என்னும் மக்கா நகரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பரக்கத்து பொருந்திய இடமாக அது இருக்குகின்றது. வ ஹுதல் லில் ஆலமீன். அந்த இடத்தில் யாரெல்லாம் செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த இடம் நேர்வழியை பெற்றுத்தருகின்ற இடமாக அது இருக்குகின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்தும் மகாமு இப்ராஹீம் வமன் தஹலஹு கான ஆமினா. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில் மக்களுக்கான அத்தாட்சிகள் அமைந்திருக்கின்றது. அந்த இடத்தில் அல்லாஹ் மகாமு இப்ராஹீம் என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை கட்டுகின்ற பொழுது அவர்கள் நின்று கட்டிய அந்த மகாமை இப்ராஹிம் என்கின்ற அந்த அடித்தளம் அங்கு இருக்குகின்றது. அது மக்களுக்கு அத்தாட்சியாக அது ஆகியிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். வமன் தஹலஹு கான ஆமினா. அந்த நகரத்தில் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாரெல்லாம் அந்த நகரத்திற்குள்ளே நுழைகின்றீர்களோ அவர்கள் அந்த இடத்திலே ஹஜ்ஜை மேற்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனங்களை குறித்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். 4 விதமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்ன அவ்வல பைத்தின் உலியா லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கா. மக்களுக்காக எழுப்பப்பட்ட முதலாவது ஆலயமாக இந்த கஅபத்துல்லா அமைந்திருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா முதலாவது சிறப்பை சொல்லி காட்டுவான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபத்துல்லா எப்பொழுது எழுப்பப்பட்டது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபத்துல்லா என்பது அல்லாஹ் எப்பொழுது எழுப்பினான்? மார்க்க அறிஞர்கள், வரலாற்றினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள்.
மக்கா என்பது 6 முறை அது கட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். முதலாவதாக அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலே மலக்குமார்களை வைத்து அந்த மக்கா நகரை அல்லாஹ் தஆலா எழுப்பினார். முதலாக மக்கா நகரை மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அரிஷிற்கு கீழே, அரிஷிற்கு நேர்கோட்டிலே அல்லாஹ் தஆலா இந்த மக்கா நகரை அல்லாஹ் கட்டினான் என்பதாக அந்த கஅபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களினுடைய உதவியை கொண்டு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அதனை எழுப்பினான் என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவார்கள். இவ்வுலகிலே உலகத்தினுடைய மேற்பை அமைக்குகின்ற பொழுது ஆரம்பத்திலே தமிழர்கள் அதனுடைய மேற்பை முதலிலே இஸ்லாமியர்கள் அதனுடைய மேற்பை அமைத்தார்கள். இஸ்லாமியர்கள் மேற்பை அமைக்குகின்ற பொழுது எல்லா திசைகளிலேயும் மேற்பை அமைத்துவிட்டு கஅபத்துல்லாவை பார்க்கின்ற பொழுது அது சரியாக உலகத்தினுடைய மத்தியில அது அமைந்திருந்தது. அனைத்து நாடுகளினுடைய மத்தியில அந்த கஅபத்துல்லா மக்கா நகரம் அதில் இருக்கின்ற அந்த கஅபத்துல்லா அமைந்திருந்தது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஒட்டுமொத்த கடல் சார்ந்த ஒட்டுமொத்த மேற்பையும் மனிதர்கள் அமைக்குகின்ற பொழுது இப்பொழுது நாம் பார்க்கின்ற அந்த மேற்பினுடைய அமைப்பை உருவாக்கப்படுகின்ற பொழுது, அது உருவாக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் அனைத்து திசைகளிலேயும் உருவாக்கிவிட்டு பார்த்தார்கள். கஅபத்துல்லா அதே மத்தியிலே சரியாக நேர்கோட்டிலே அமைந்திருந்தது. இதுதான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டமைப்பு என்பது அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல அழகாக அல்லாஹ் சொல்லுவான், இந்த கஅபத்துல்லாவை நாம் அழகாக கட்டியிருக்கின்றோம், அதனுடைய கட்டமைப்பு என்பது அல்லாஹ்வினுடைய கட்டமைப்பாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையில ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில நாம் அந்த ஆயத்துகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அழகாக எல்லா மக்களிற்கும் உலகிற்கு மத்திய ஸ்தலமாக, மத்திய நகரமாக இந்த உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் நாம் பார்க்கின்ற பொழுது முக்கியமான நகரமாக அந்த நகரத்தை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் எழுப்பினான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக சில சேதங்கள் அந்த நகரம் அடைகின்ற பொழுது இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா எழுப்பினான். பெருமானார் ஹதீஸிலே சொல்லுவார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வுலகிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் எது என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா முதலில இவ்வுலகிலே கஅபத்துல்லாவை தான் கட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து இவ்வுலகிலே அந்த கஅபத்துல்லாவை அல்லாஹ் கட்டினான் என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இரண்டாவதாக எந்த மஸ்ஜித் உலகிலே கட்டப்பட்டது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், பைத்துல் முகத்தஸிலே அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை அல்லாஹ் தஆலா இரண்டாவதாக எழுப்பினான் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்லுகின்றீர்களோ அந்த இடத்திற்கு சென்றதற்கு பின்னால் தொழுகையினுடைய நேரம் அமைந்துவிட்டால் அங்கே நீங்கள் தொழுது வாருங்கள், அல்லது மற்ற நேரங்களிலே நீங்கள் சென்றால் 2 ரக்காத்துகளாவது அந்த இடத்திலே நீங்கள் தொழுகுங்கள், அது பெரும் நன்மையை, பெரும் பரக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது என்பதாக பெருமானார் சொல்லுவார். கஅபத்துல்லாவை இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா எழுப்பினான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சில காலத்திற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயத்திற்கு பின்னால் கஅபத்துல்லா தேசம் சேதமடைகின்றது. அந்த சேதத்திற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவியோடு கஅபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா எழுப்பினான்.
மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சேர்ந்து அந்த கஅபத்துல்லாவை எழுப்பினார்கள். திருமறை அழகாக சொல்லும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், இப்படி கேட்பார்கள், வ இது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அந்த கஅபாவினுடைய சுவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவியை கொண்டு அவர்கள் எழுப்பியதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில பதிவு செய்கின்றான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த இந்த நற்காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில அந்த வரலாறை குறித்து அல்லாஹ் பேசுவான். மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபாவை எழுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் சென்றதற்கு பின்னால் பெருமானாருடைய காலம் வரை கஅபத்துல்லா அப்படியே இருந்தது. ஆனால் சில சேதங்கள் ஏற்பட்டது. சில சேதத்தின் காரணமாக நான் பெருமானாருடைய வரலாறை குறித்து பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சொன்னேன், அந்த கஅபத்துல்லாவை குறைஷி மக்கள், அந்த காஃபிர் மக்கள் எழுப்பினார்கள். ஏனென்று சொன்னால் அந்த காஃபிர்கள் அந்த கஅபத்துல்லாவை புனிதமிக்கதாக அவர்கள் கருதினார்கள். புனிதமிக்க இடமாக அந்த பள்ளிவாசலை அவர்கள் கருதினார்கள். எனவே அந்த சேதத்தை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டத்தை அமைத்து நான்காவதாக அந்த குறைஷியர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு கஅபத்துல்லாவை எழுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐந்தாவதாக கஅபத்துல்லாவை சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்திலே எழுப்பப்பட்டது. ஜுபைர் ரலியல்லாஹு என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் சஹாபி ஜுபைர் இப்னு அப்துல்லா என்கின்ற சஹாபி, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் கட்டினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காபிர்கள் கஅபத்துல்லாவை அமைக்கின்ற பொழுது மேற்கூரை இல்லாமல் அமைத்து விட்டார்கள். அதுபோல பக்கத்தில் ஹத்தீமை அமைக்காமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள். காரணம், பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஹத்தீமை அருகாமையில் அமைக்காமல் மேற்கூரை இல்லாமல் அவர்கள் கட்டியிருந்தார்கள். அந்த கட்டமைப்பை சீரமைப்பு செய்வதற்காக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மறுசீரமைப்பு செய்தார்கள் என்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மறுசீரமைப்பின் காரணமாக ஹத்தீமை அருகாமையில வைத்து மேற்கூரையை அமைத்து சரியான நிலையானதாக அவர்கள் அமைத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆறாவதாகத்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் அந்த ஹத்தீமை பழையபடி எப்படி மக்கத்தினுடைய காஃபிர்கள் அமைத்தார்களோ, அவர்கள் எப்படி அமைத்து வைத்திருந்தார்களோ அந்த அடிப்படையில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் ஹத்தீமை பின்தள்ளி அதற்கு அது கொஞ்சம் இப்பொழுது இருக்குகின்ற அந்த நேர்கோட்டிலே அவர் அமைத்தார். அவர் அமைக்குகின்ற பொழுது தான் மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், இதற்கு பின்னால் யாரும் எந்த ஒரு ஆட்சியாளரும் கஅபத்துல்லாவை மறுசீரமைப்பு செய்யக்கூடாது, அதனுடைய இடங்களை மாற்றி அமைக்கக்கூடாது, இது பிற்காலத்தில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே இப்பொழுது இருப்பதன் மூலமாக இருப்பதை வைத்து அந்த கஅபத்துல்லாவை செயல்படுத்துங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் ஃபத்வாவை எழுதினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபத்துல்லா என்பது அல்லாஹ்வால் கட்டப்பட்டு அதிலிருந்து நபிமார்களால் மறுசீரமைப்புகள் செய்யப்பட்டு சஹாபா பெருமக்களால் மறுசீரமைப்புகள் செய்யப்பட்டு இன்று வரையிலேயும் மக்கள் அந்த இடத்தை சென்று பார்க்கின்ற முதல் ஆலயமாக அல்லாஹு தஆலா அந்த ஆலயத்தை அல்லாஹ் உருவாக்கினான். திருமறையில் அல்லாஹ் சொல்லுவதை போன்று இன்ன அவ்வள வைத்தியம் முனியாலின்னாஸ், மக்கள் வணங்குவதற்காக அல்லாஹுவை தொழுவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது ஆலயமாக இருக்குகின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் அந்த மக்கா நகரை குறித்து அல்லாஹ் அழகாக சொல்லுவான், நல்லதி பக்கத்து முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய நகரம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த நகரம் பரக்கத்து பொருந்திய நகரம், நிறைய பரக்காத்துகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்றது என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால் முதலாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள்,
ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைர தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீம ஸலாத்தி ஃபஜஅல் அஃபீதத்தன் மினன் நாஸ் தஹவி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இறைவா, நான் இந்த கஅபத்துல்லாவை நான் கட்டியிருக்கின்றேன். இந்த இடத்தை வைத்து என்னுடைய சந்ததியர்கள் இங்கு வாழுகின்றார்கள். அவர்களுக்கு நீ உறுதுணையாக நீ இருப்பாயாக. இந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் விவசாயிகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காக இது இருக்குகின்றது என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா லியுகீம ஸலா ஃபஜஅல் அஃபீதத்தன் மினன் நாஸ் தஹவி. மக்களுடைய ஒரு கூட்டம் இந்த இடத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த இடத்திற்கு வந்து தொழுது செல்பவர்களாக நீ இந்த இடத்தை உருவாக்குவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அடுத்து அவர்கள் துஆ செய்கின்றார்கள், இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், இங்கு கனி வளங்களை அதிகப்படுத்துவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மக்கா நகரத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். எல்லா விதமான பொருட்களும் அங்கு கிடைக்கின்றது, எல்லா விதமான உணவு பொருட்களும் அங்கு கிடைக்கின்றது. அந்த இடத்தினுடைய வரக்காத்துகளை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மக்கள் சென்றாலும் அந்த இடம் அந்த மக்களை பொழுது கொள்ளுகின்றது. உலகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருடங்கள் தோறும் ஹஜ் செய்வதற்காக அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆனால் விருந்து அந்த நகரம் அவர்களுக்கு இடத்தை அளிக்குகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், இன்னும் எவ்வளவு மக்கள் அங்கு சென்றாலும் குறுகிய இடமாக பார்க்கப்பட்டாலும் அந்த இடத்திற்கு மக்கள் செல்ல செல்ல அந்த இடம் விரிவடைந்து கொண்டே இருக்கும், மக்களுக்கு அது இடமளித்துக் கொண்டே இருக்கும். அப்படி அல்லாஹ் தஆலா இடத்திலே அல்லாஹ் வரக்கத்து செய்திருக்கின்றான். அதே போன்று மக்களுக்கு தண்ணீருடைய தேவை அல்லாஹ் அங்கு பூர்த்தி செய்து வைத்திருக்கின்றான். நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ ஹாஜிமார்கள் அங்கு செல்லுகின்றார்கள். அனைவர்களுக்கும் ஜம்சம் நீரின் மூலமாக அல்லாஹ் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஜம்சமினுடைய பரக்கத் சின்ன ஊற்று கிணறு தான், ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் குடிக்கின்றார்கள், அதை ஊருக்கும் எடுத்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய ஊற்றை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இதுதான் பரக்கத். சின்னதாக இருக்கும் இந்த ஜம்சம் நீருடைய கிணற்றினுடைய காணொளிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சின்னதாகத்தான் இருக்குகின்றது. இந்த அளவிற்கு தான் அதனுடைய அகலங்கள் இருக்கும், அதனுடைய தூரங்கள் ரொம்பவும் கம்மியானதாக இருக்கும். கேமராவை வைத்தவர்கள் எடுக்குகின்றார்கள், அடியில ஊற்றுகின்ற அந்த தண்ணீருடைய நிலை கம்மியாகத்தான் தெரிகின்றது. ஆனால் வெளியே வர வர அந்த தண்ணீர் ஊற்று அதிகமாகிக் கொண்டே இருக்குகின்றது. எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது? நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பாலைவனங்கள் நிறைந்த பூமி, தண்ணீருக்கு பஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலை சுற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முழுமையாக பாலைவனங்கள் நிறைந்திருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலே தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஜம்சம் கிணறை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான் என்று சொன்னால் அந்த பரக்கத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லல்லதி பிவக்கத்து முபாரக்கா, அந்த இடம் பரக்கத்து பொருந்திய இடம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அங்கு யார் சென்றாலும் அவர்களும் பரக்கத்து பெறுகின்றார்கள், யார் அந்த இடத்திற்குள்ளே நுழைந்தாலும் அவர்களும் பரக்கத்து பெறுகின்றார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஹுதலில் ஆலமீன், அந்த இடத்திற்கு செல்பவர்கள் நேர்வழி பெறுகின்றார்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுவான். இது அந்த நரகத்தினுடைய இரண்டாவது பேரம்சமாக இருக்குகின்றது. யார் சென்றாலும் அவர்களுக்கு அது பரக்கத்து பொருந்தியதாக இருக்கும். உணவிலே, வாழ்வாதாரத்திலே, எல்லா வகையிலையும் அது பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை அல்லாஹ் அந்த நகரத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுவார். அன்பிற்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த அல்லாஹ் திருமறையிலே பேசுவான், ஃபீஹி ஆயாத்து பையினாத்து மகாமு இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா. அந்த இடம் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். என்னென்ன அத்தாட்சிகள், அதனுடைய சிறப்பம்சங்கள் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய சிறப்பம்சங்களை, நிறைய அத்தாட்சிகளை அந்த மக்கா நகரம் அமைத்து வைத்திருக்கின்றது. நாம் ஹஜ்ஜிற்கு செல்பவர்கள் அங்கு சென்று சுற்றி பார்க்கின்றார்கள், ஒவ்வொரு இடத்தையும் ஆய்வு செய்கின்றார்கள், பார்க்கின்றோம். அல்லாஹ் அழகாக அந்த இடத்தை அமைத்து அந்த ஹஜ்ருல் அஸ்வதை அல்லாஹ் வைத்தான்.
அல்லாஹ்வின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை அமைக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே கல் பற்றாமல் இருக்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடச் சொல்லி கல்லை எடுத்து வர சொல்லுகின்றார்கள். அவர்கள் கல்லை தேடி செல்லுகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு கல் அழகாக அமைத்து வைக்கப்படுகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையரிடத்திலே கேட்கின்றார்கள், இது என்ன கல், யார் எடுத்து வந்தார் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக சொர்க்கத்திலிருந்து இந்த கல்லை எனக்கு கொடுத்தான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார். சொர்க்கத்திலிருந்து வந்த கல், அப்படி ஒரு மென்மையான ஒரு கல், அந்த சொர்க்கத்தினுடைய கல்லை பொதிந்து வைத்திருக்கின்றது. இது முதலாவது அத்தாட்சியாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த காபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது மகாமை இப்ராஹிம் என்று ஒரு இடம் இருக்குகின்றது காபத்துல்லாவில. அந்த இடத்துல நின்று அவர்கள் கட்டுகின்ற பொழுது அவர்கள் எப்படி அமைத்தார்கள், அவர் அந்த இடத்துல எப்படி தொழுதார்கள் என்கின்ற அந்த அத்தாட்சிகளை, அவருடைய வரலாறுகளை மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக அதை இன்று வரையிலையும் அல்லாஹ் தஆலா அத்தாட்சியாக வைத்திருக்கின்றான். அதைத்தான் திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மகாமை இப்ராஹிம வமன் தஹலஹு கான ஆமினா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மகாமை இப்ராஹிமை உங்களுக்கு அத்தாட்சியாக நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்று பல பேரம்சங்கள், ஜம்சம் கிணறு, இது போன்ற நிறைய அம்சங்களை அந்த நகரங்கள் நமக்கான அத்தாட்சிகளாக, நமக்கான பாடங்களாக, நமக்கான படிப்பினையாக அது வைத்திருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், ஒமன் தஹலஹு கான ஆமினா, அந்த இடத்துல யாரெல்லாம் நுழைகின்றீர்களோ அனைவர்களும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள், ஈமானிலே பாதுகாக்கப்படுகின்றீர்கள், அனைவரும் நேர்வழிப்படுகின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தஆ இலைஹி சபீலா, யாரெல்லாம் அந்த நகரத்திற்கு செல்லுகின்றீர்களோ அவர்களை ஹஜ்ஜை பூர்த்தி செய்துவிட்டு, ஹஜ் என்னும் அந்த கடமையை பூர்த்தி செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ ஹாஜிமார்கள் ஹஜ் செய்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்க்கின்ற பொழுது கூட்டங்கள் அதிகமாக ஆகிக்கொண்டே தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இதைவிட உம்ராக்கள் செய்கின்ற சகோதரர்களை அதிகமாக காலகட்டத்திலே பார்க்க முடிகின்றது. மார்க்கறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் வசதி வாய்ப்பை பெற்றுவிட்டான், அந்த வசதி வாய்ப்பை பெற்றதற்கு பின்னால் அவன் ஹஜ் செய்யாமல் காலத்தை கடத்தினான் என்று சொன்னால் அவன் பெரும் பாவம் செய்தவனாக அவன் ஆகிவிடுகின்றான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வசதி படுத்திருப்போம், கம்மியான உம்ராக்கள் செய்தால் ஒரு 1 லட்சமோ 2 லட்சங்கள் தான் செலவாகின்றது. ஆனால் ஹஜ் செய்தால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 8 லட்சங்களுக்கு மேலாக செலவாகிறது நாம் பார்க்கின்றோம். அதற்காக நிறைய நபர்கள் அந்த இடத்தை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும், அந்த இடத்துல எப்படியாவது போய் பார்த்து விட்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக உம்ராக்களை நிறைய பேர் செய்கின்றோம். ஆனால் மார்க்க கடமை, கடமைகளில 5வது கடமையாக பெருமானார் சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றாமல் எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் அந்த உம்ராக்கள் சரியானதாக ஆகிவிடாது. காரணம், உம்ராக்கள் என்பது சுன்னத்தாக இருக்குகின்றது, ஹஜ் என்பது ஃபரதாக இருக்குகின்றது. ஃபரதை நாம் நிறைவேற்றாமல், ஃபரதை நாம் நிறைவு செய்யாமல் எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் அந்த உம்ராக்கள் ஹஜ்ஜிற்கு ஈடானதாக ஆகிவிடாது என்பர்களே. எனவே மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாவது முதலாவது ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள். அது அல்லாஹ் சொல்லுகின்ற முக்கியமான ஃபரது. எப்படி ஐவேளை தொழுகிறோம், ஐவேளை தொழுகின்ற பொழுது ஒருவர் முன் சுண்ணத்தை தொழுதார், ஆனால் பரந்த தொழுவில் அவர் படிக்க போயிட்டாருன்னு சொன்னால் அவர் தொழுத சுண்ணத்திற்கு பயன் இல்லை, அந்த சுண்ணத்து பயனுள்ளதாக ஆகாது. பரந்த தொழுதுட்டு அதற்கு பின்னால் நாம் சுண்ணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய சமூகம் சுண்ணத்தை மேற்கொள்ளுகின்றது, நாம் பார்க்கின்றோம், உம்ராக்களை மேற்கொள்ளுகின்றோம், ஆனால் ஹஜ்ஜை விட்டு விடுகின்றோம். எப்படியாவது ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஹஜ்ஜினுடைய நன்மைகள் நிறைய இருக்குகின்றது. பெருமானார் சொல்லுவார்கள், அந்த காபத்துல்லாவில ஒரு மனிதர் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டால் அவருடைய அந்த 2 ரக்காத்துகளுக்கு அல்லாஹ் தருகின்ற கூலி 1 லட்சம் கூலிகளை அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று ஒருவர் ஹஜ் செய்துவிட்டு அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அன்று பிறந்த குழந்தைகளை போன்று எந்த ஒரு பாவம் அறியாத நல்ல மனிதனாக அந்த நகரத்திலிருந்து அந்த மனிதர் வருகின்றார் என்பதாக பெருமானார் சொல்லுவார். ஹஜ் என்பது நம்முடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட
பெரும் நன்மைகளை அமைத்து வைத்திருக்கின்றார்கள் அருமை நாயகம். அப்படிப்பட்ட பெரும் நன்மைகளுடைய குவியலை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக இந்த ஹஜ் இருக்குகின்றது. நம்முடைய வாழ்க்கையில அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும், அது நம் அனைவருக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் அதை ஹஜ்ஜின் மூலமாக நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் முழுமையான நிறைவேற்றியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். அத்தோடு அந்த இடத்தினுடைய சிறப்புகளையும் நாம் பெறுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையில அல்லாஹ் சொல்லுவதை போன்று அந்த இடத்தை சென்று நாம் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக வர வேண்டும் என்பதாக திருமறை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் நிறைந்த இடத்தை இது போன்ற பாக்கியம் நிறைந்த அமல்களை கொண்டு சிறப்பு செய்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.